பிகே சொன்னதுக்கு அப்புறம் அதிமுக கூட்டணிலாம் கிடையாது, அவர் இன்னொருத்தரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறக்கா வரல அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏடிஎம்கே கொஞ்சம் அப்செட் ஆயிருக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி எதிர்கருத்து அலைஞ்சிருக்கு, எதுக்கு அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கான், அவனே தொங்கிட்டு இருக்கணும் அப்படின்ற கருத்து கட்சிக்குள்ள வந்திருக்கு. அப்படின்றப்ப எடப்பாடி ஒரு முடிவு எடுத்திருப்பார். அதாவது என்ன, விஜயை நம்ம மிரட்டி பார்க்கலாம் கூட இருக்கலாம். அதில் நான் வந்து 6 மாதம் கழிச்சு எதிர்ப்பு ஓட்டுகளை ஒருங்கிணைப்பேன், அதுக்கான கூட்டணி எந்த கூட்டணிக்கு நான் தயார், அதுதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டா, நீ வரலையா சீக்கிரம் சொல்லு, நான் பிஜேபி இல்லாட்டி பிஜேபியில் போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன் அப்படின்ற ஒரு சிக்னலாக கூட அது இருக்கலாம். ஏன்னா அவர் காட்டுற ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம் அது. அதனால வந்து இப்போ நீ வரியா இல்லை அங்கே போவா, இல்லை இங்கேயும் வந்து நான் அங்கே போவேன் இங்கே போவேன், உனக்கும் திறந்து வச்சிருக்கேன் உனக்கும் திறந்து வச்சிருக்கேன், ஆள் கதவு ஓப்பன்ஸ் அப்படின்ட்டு ஒரு சிக்னல். அப்போ எல்லாரையும் பயமுறுத்துறதுக்கு ஒரு இதாக காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் வந்து ஏன் தேமுதிகவை கைவிடுற மாதிரி பண்ணாருன்றதான் எனக்கு இன்னும் புரியல.